வணக்கம் சார். வணக்கம். சசிகலா அவர்கள் வந்து சமீபத்தில் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே திடீர் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சசிகலா அவர்களும் அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு புதிய வியூகம் அப்படின்னு கூட பார்க்க முடியுது. என்ன காரணம் சார்? புதுசாக ஒரு கொடியை அறிவிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை உடைச்சு பேசுறாங்க. என்ன காரணம்? அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ யாரெல்லாமோ கட்சி ஆரம்பிக்கும் போது சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து கேள்வி வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய 40 ஆண்டுகால அரசியல் தலைவர் அவர். எதிர்கட்சிகள் நிழல் முதல்வர் தான் அவரை வந்து எல்லாருமே சுட்டி காட்டப்பட்டது அந்த காலத்தில். அவருடைய வரலாற்று பின்னணி அரசியல் ரீதியாக அவரை பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து 1982களிலே செல்வி ஜெயலலிதாவோடு அவருக்கான உறவு ஆரம்பித்தது. 83களில் அது அப்படியே நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து 87களில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மரணம். அந்த மரணத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட பல அனர்த்த சூழ்நிலைகள், அதாவது அவருக்கு எதிராக அன்றைக்கு PH பாண்டியன், ஆர் வீரப்பன் போன்ற மூத்த தலைவர்கள், STS சோமசுந்தரம், நிறைய பேர்லாம் இருந்தாங்க. சசிகலா ஜெயலலிதாவோடு இணைந்திருப்பதை அவர்கள் ஜெயலலிதா வலுப்பெற்று வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. சட்டசபையில் தள்ளப்பட்டார். இராணுவ பீரங்கி வண்டியில் எம்ஜிஆருடைய அந்த இறுதி யாத்திரையில் தள்ளப்பட்டார். இதெல்லாம் சம்பவங்கள். அதற்கு பிறகு PC அலெக்சாண்டருடைய ஆட்சி நடந்தது. ரெட்டைப்புறாவிலும் சேவல் சின்னத்திலும் போட்டிட்டார்கள். 1987 அவங்க கிட்டத்தட்ட ஒரு 22% வாக்களை எடுத்தாங்க. செல்வி ஜெயலலிதாவை ஏற்று நின்ற ஜானகி அம்மா தோல்வி அடைஞ்சாங்க. அப்புறம் அன்றைக்கும் சசிகலா அவர்கள் தான் போய் காப்பாற்றி கருணாநிதினால் பலவித தொந்தரவுகளுக்கு உள்ளாகி அரசியல் சூட்சமங்களை எல்லாம் பார்த்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டு வந்து செல்வி ஜெயலலிதாவை பாதுகாத்து அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு ஒரு கட்டத்தில் அவர் ரிசைன் பண்ணி நான் பெங்களூருக்கே போயிடுறேன், எனக்கு பொலிட்டிக்ஸே வானாங்கும்போது, இல்லை அக்கா நீங்கள் போகக்கூடாதுன்னு அவங்களுடைய கணவர் மறைந்து போன பெரியவர் ஐயா நடராசன் அவர்களும் இவர்களும் அவருடைய சொந்தக்காரங்க தான் பாதுகாத்தாங்க. அப்போ அதிமுக அழிந்து போகிற கட்சியை 2வது உருவம் கொடுத்ததே திருமதி சசிகலா தான். இது வரலாறு, இது புனையப்பட்ட, இட்ஸ் நாட் அ மித்து. இதுதான் அதிமுகவுடைய வரலாறு. 89ல் ஜே என்று பிரிந்த நாள் திமுக வெற்றி பெற்றது, ஆட்சி கலைக்கப்பட்டது. ராஜீவ் அசாசினேஷன் நடந்தது 91ல், படுகொலை நடந்துச்சு. அப்பொழுது ஃபுல் மெஜாரிட்டியில் 59.6% செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றார்கள். அப்போது கூட சசிகலா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அக்கா நம்மளை உங்களை இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க, ஒரு நாளாவது நீங்கள் நின்று வெற்றி பெற்று தான் போகணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லி கூட இருந்தது சசிகலா. 91ல் வெற்றி பெற்று நிழல் முதல்வராக இருந்தார் என்று சொல்லப்பட்டது. சார், நிழல் முதல்வர்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை சசிகலா அவர்கள் வந்து சொல்லி தான் அவங்க ரிசக்னேஷன்ல இருந்து திருப்பியும் அதிமுக அப்படின்ற இவ்வளோ பெரிய கட்சி வர்றதுக்கு காரணம் சசிகலா அவர்கள் அப்படி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வகையில் ஜெயலலிதா அவர்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு தோற்றம் இல்லை. அது அப்படித்தான் எதிர்கட்சிகள் வச்சாங்க. சசிகலா ஒரு நிழல் முதல்வர், அவரிடத்தில் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. அது எதிர்கட்சிகள் திமுக காரங்க எல்லாரும் வச்சாங்க. இந்த இவர்களுடைய உறவுகளை பிரிக்காத ADMKல மூத்த தலைவர்கள் வைத்தார்கள். இப்பவும் சசிகலா அவர்களே அதை சொல்றது சிறுமைப்படுத்துற மாதிரி தானே சார்? அப்படி இல்லை, இப்போ அவங்க சொல்றது சிறுமைப்படுத்துறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, செல்வி ஜெயலலிதாவுடைய கேரக்டர் வந்து அவங்க வந்து வேற ஒரு ஒரு விதமான கேரக்டர்ல இருப்பாங்க. சாதாரண மக்களை அணுகுவது, கூட்டணிகளை பேச்சுவார்த்தை நடத்துவது, கட்சிகளை அரணிப்பது, எல்லா பணிகளும் அவர்கள் தான் செய்தார்கள். அதாவது அவர்களுக்கு உதவியாளராக, அவருக்கு நேசமாக, அவர் வீட்டில் இருந்து அவருக்கு ஏற்படுகிற நன்மை தீமை. ஏனென்றால் சிறு வயதிலே அவருக்கு அதிகமான பாதிப்பு, அம்மா இல்லை, அப்பா இல்லை, உறவுகளோடு யாரும் இல்லை. எல்லோருமே செல்வி ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு உதவிகரமாக இல்லையே தவிர உபத்திரமாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஆங்கில மீடியாவுக்கு போகும்போது என் தோழி என்னை ஒரு தாயாக பார்த்து கொண்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். யாரு? ஜெயலலிதா தான், வேற யாரும் சொல்லலை. அவர்களோடு ரொம்ப பழகிய சந்திரலேகா அவர்கள் கூட ஜெயலலிதாவுக்கு அவர்களுக்கு மாற்று கருத்து வந்தபோது கூட சொல்லியிருக்கிறாங்க, சசிகலாவை விட செல்வி ஜெயலலிதாவை யாரும் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். ஆனால் 2011 எதற்காக ஜெயலலிதா அவர்கள் வந்து சசிகலா அவர்களை போயஸ் கார்டனுக்கு வர வேணான்னு ஒதுக்கி வைக்கணும், அவர்களுடைய தலையீடு அரசியலில் வந்து இருந்தது, குடும்ப தலையீடு அரசியலில் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஓப்பனாக அதை வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லை, அவங்க ஓப்பனாக எதுவும் சொல்லலை. பொதுவாக நீங்கள் பாருங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே தகராறு வரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ராமதாஸுடைய சொந்த புள்ள தான் அன்புமணி.
அவங்களுக்குள்ளேயே தகராறு வருது, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரிவு வரும், சில கான்ட்ராவர்சியல் ஒரு மோதல்கள் வரும். அன்றைக்கு இவரை வெளியேற்றுவதற்கு பல லாபிகள் இருந்தது. அந்த லாபியில் அவர் சில செய்தி இவரை குறித்து ஏதாவது ஜெயலலிதாவுக்கு ஒரு மன வருத்தம் இருந்திருக்கலாம், அல்லது தவறான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கலாம். சில காலத்திற்கு சில மாதங்கள் தான் அவர் போயிருந்தார். அதற்கு பிறகு உடனடியாக சசி நீங்கள் வாங்கன்னு அறிவித்தாங்க, அவங்க போனாங்க. அதற்கு பிறகு மரணம் வரை அவர் பிரியவில்லை. ஏன் அவரை பிரியலைன்னா, கடைசி வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் அவர் சிறையில் வைத்த போது அவருக்கு சோப்பில் தண்ணி கோலையில் சோப்பு தண்ணியெல்லாம் கலக்கி குடித்தாங்க ஒரு காலகட்டத்தில். அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று நீ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஜெயலலிதாவுக்கு எதிராக நீங்கள் போயிடலாம், ஏன் நீ கஷ்டப்படணும் அப்படின்லாம் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள்லாம் சொல்லும்போது கூட நான் அக்காவுக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தான் அவங்க கடைசி வரை நின்று தான் ஜெயலலிதாவினுடைய பெரிய லாயல் பர்சனாக மாறினாங்க. கடைசி வரைக்கும் என் சகோதரியை மாற்றி இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். நீங்கள் இந்த அரசியல் ரீதியாக எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கலாம், பல சிறை தண்டனைகளை குறித்து விமர்சனம் இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதாவுடைய ஒரு மானசீக தோழியாக, சகோதரியாக, ஆலோசகராக, ஒரு தாயாக, ஒரு நண்பு, அப்படி தான் இருந்தாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் விடலை. இதை நான் சொல்லலை, ஜெயலலிதா அவர்கள் ஒப்புக்கொண்ட அந்த வார்த்தை. சரி, இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒப்புக்கொண்டு சசிகலா அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க, இது யாரும் மறுக்கவும் கிடையாது. ஆனால் இப்போ அரசியலில் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜெயலலிதா அவர்கள் கட்டமைத்த ஒரு கட்சிக்கு எதிராக வரணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரியான இன்டென்ஷன், என்ன அணுகுமுறைன்ற கேள்விகள் வருது இல்லையா? நல்ல கேள்வி. அவர்கள் இறந்து போகிறாங்க 2016. இறந்து போகிற பிறகு கட்சி ஒரு அன்சர்டினிட்டி டு பி அப்பியர், அதாவது ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது. ஒரு கரிஸ்மா பர்சனாலிட்டி பாஸ்ட் அவே, அவர் இறந்து போயிட்டார். இப்போ சிஸ் நோ மோர். அப்போ பாஜக மத்திய தலைமை பாஜகவை பற்றி சொல்லணும்னா ஒட்டுமொத்தமாக சுவாகா செய்வதற்கு திட்டம் போட்டாங்க. அதன் விளைவு தான் வெங்கையா நாயுடு தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர்களுக்கு என்னன்னா, இனி நாம காலை பதிச்சிடணும். கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. அதான் நேரம் கருணாநிதி இருந்தார். அந்த நேரத்தில் கருணாநிதி இறந்து போகலை, அவருடைய உடல்நிலைகள் சரியில்லை. அப்போ திமுக அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சில குழப்பம் வரலாம். அந்த நேரத்தில் நாம் டிஎம்கே ஏடிஎம்கே சுவாகா செய்யணுன்னா அவங்க திட்டம். அந்த திட்டத்தை நாடி தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் போய் எல்லாரும் போய் நின்றாங்க. மதுசூதனிலேருந்து 11-20 பேர் மந்திரிகள். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கார். இது அவங்களே நேற்று எஸ்டர்டே ரொம்ப அழகாக கிளியர் பண்ணாங்க. நீங்கள் வரணுன்னா அப்போ அவர் சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ் நல்லா தான் இருக்கேன், நான் ஏற்கனவே இருந்த மாதிரி கட்சியை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் செய்யுங்க. இல்லை, அடிக்கடி போய் இந்த ஆர்வி உதயகுமார்லாம் நியூஸ் 18 சேனலுக்கே பற்றி கொடுத்தாரு, அம்மா வரணும்னு. இதே சண்முகம், சிவி சண்முகம், சின்னம்மா நீங்கள் வாங்க, சின்னம்மா வாங்கன்னு எல்லாரும் போய் போயஸ் கார்டனில் அழுது தொலைந்து 19வது இடத்துல நின்ற பழனிசாமி கடைசியில் செங்கோட்டையன் பதவிக்கு வர மறுத்து கடைசியில் இவர்களை முதலமைச்சராக அல்ல, இவர்களை அதாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள். யார? அப்போ உடனே முழு ஆதரவோடு இருக்குது கட்சி. அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி யார்? கவர்னர் ஹேஸ் டு டேக் மோர் ரெஸ்பான்ஸ். அவருக்கான பொறுப்பு தானே உண்டு. கவர்னருக்கு தானே உண்மை இருக்கு. ஒரு உண்மையிலே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துகிற மாநில கவர்னர் என்ன செய்யணும்? தலைகளை எண்ணி யார் மெஜாரிட்டியோ அவங்கள சிஎம் ஆக்கணும். மாறாக கவர்னர் மும்பைக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை. இது எந்த மாதிரியான அரசியல்? இது எவ்வளோ ஒரு கேவலமான இழிநிலையான அரசியல். இதுதான் பாஜக செய்தது. பாஜக செய்யாமல் வித்யாசாகர் இங்கிருந்து போகவில்லை. அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இதற்கு இடையிலே நல்ல மனிதராக இருந்த ஓபிஎஸ்ஐ கூப்பிட்டு துக்ளக் குரூப்புகள் போட்ட, அதை ஓப்பனாக சொல்லியிருக்கார், குருமூர்த்தி குரூப்புகள் கொடுத்த அந்த தூண்டுதலினால் அவர் தர்ம யுத்தத்தை நடத்தினார். தர்ம யுத்தத்தை நடத்துறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இல்லை. அவர் நல்ல மனுஷன். திருப்பி சொன்னால் ஒரு வாயில்லாத பூச்சி. அவரை போய் ஏன் நீங்கள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சராக இருந்து இது பண்ணாமல் உங்கள் இதை பறிச்சான்னு சொல்லி தவறான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சசிகலாங்கிற ஆளுமை தலைமையில் தான் இந்த கட்சி உருப்பட்டு விடும் என்பது வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இன்னும் ஒரு 50 வருஷம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் வந்துடக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய முகமாக சசிகலா வந்துடக்கூடாது. அவங்க ரொம்ப ஒரு கேப்பபிள் பர்சனாலிட்டி, ஒரு டிசர்வ்டு பர்சனாலிட்டி. அவங்க எல்லாரையும் கண்டெயின் பண்ணிடுவாங்க. உள்ளே உட்காருனா உட்காருங்க, எலும்புனா எலும்புவான். அந்த இடத்துல மற்ற இடத்த வந்தால் தான் நாம் கட்சியை கைப்பற்ற முடியும் என்ற விளைவாக தவறான இன்ஸ்டிகேஷன்,
தூண்டுதல் ஆபரேஷன் நடந்து அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி ரெண்டாக பிரிந்தது. நீங்க இந்த எல்லாமே வந்து இப்ப சசிகலா அவர்கள் ஒரு பர்சனாலிட்டி, நல்ல ஒரு ஆளுமையான நபர் அப்படின்லாம் சொல்றீங்க. இதுல எல்லாம் நாங்க வந்து எதுவும் கேள்விகள் வைக்கல. இப்போ 2021ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல எலெக்ஷன்ஸ்ல. இப்போ 2026ல அதுவும் 2 months பிஃபோர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றது லேட் அப்படின்றது தானே தோற்றமா அழைக்குது. இது எப்படி வந்து பெரிய அளவுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, இந்த இது வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்ற கேள்வி வருது. இல்லை, இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த வரலாற்றை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். கடைசியில் எல்லாத்தையும் முடிஞ்சு சிறைக்கு போகணும்னு தீர்ப்பு வருது. 18 வருஷமாக கடந்த பெண்ணிகளை கடந்த உடனே எப்படி தீர்ப்பு வந்துச்சு? நேற்று மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருந்தாங்க. தீர்ப்பு வந்து தீர்ப்பில் ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க. டெல்லியிலேருந்து முடியாது, நாளைக்கு ஈவினிங்குள்ளே பரப்பனஹார அக்ரஹாரத்தை எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டாங்க. இமீடியட்டாக எடப்பாடிகிட்ட கையில் கொடுத்துட்டு அவங்க டெல்லி அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுடைய ஜுடிஷியரிக்கு ஒபே பண்ணாங்க. சிறையில் அவர்கள் உள்ளே சென்றார்கள். அதுக்கு மேலே அந்த தீர்ப்பு சரியா தவறா, அதில் ஏராளமான கான்ஸ்பிரசி. வெறும் 65 கோடி ரூபா வழக்கு தான், புரியுதா? 65 கோடி. இன்றைக்கி ஊழலில் எந்த கட்சியுமே கிடையாது. கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடிகளை பாஜகவும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸும் சரி, அனைவரும் பிரைபு பாத்தில் தான் முங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் யாரும் நல்லவர்கள் கிடையாது. சிக்க வைக்கப்பட்டார் அவர். சரி, அதை விட்டுருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தேர் சிக்க வைக்கப்பட்டார்னா யாரால் சிக்க வைக்கப்பட்டார்? சிக்க வைக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழக்கை பதிஞ்சது. அந்த நேரத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அவர்கள் அந்த வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டார்கள். டெல்லியில் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது ஆட்சியில். 96ல் போட்ட வழக்கல்ல அது. ஸோ அப்போ அக்யூசேஷன்ஸ்னு வரும்போது இப்போ இந்த ஜெயலலிதா மேலே வைக்கிறது வந்து அவங்கள இன்னும் சிறுமைப்படுத்துற மாதிரி தானே சரி இருக்கு. ஆமா, அது கோர்ட்டு தான் சொல்லிச்சு. அவங்க மரணிச்சிட்டாங்களே, அவங்கள எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும்? அவங்க அரசு. அது மட்டும் இல்லாமல் திருமதி சசிகலா எந்த அரசியல் பதவியில் இருந்தாங்க? அவங்க கவர்னராக இருந்தாங்களா, இல்லது எம்எல்ஏவாக இருந்தாங்களா, லெஜிஸ்லேட்டிவாக இருந்தாங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருந்தாங்களா, பிரசிடெண்ட்டாக இருந்தாங்களா? எந்த அரசு பதவியிலையும் கிடையாது. அவங்க அரசுடைய பணத்தை எடுக்கணுன்ற எந்த நோக்கமும் அல்லே. நான் நியாயப்படுத்துறதாக சொல்லலை, உண்மையை சொல்லுங்க. அவங்க ஒரு கவுன்சிலராக இருந்தாங்களா? அரசினுடைய எந்த பொறுப்பிலும் இல்லை. ஒரே ஒரு பொறுப்பு, ஜெயலலிதாவுடைய தோழி. சிக்க வைக்கப்பட்டார். புரியுதா உறுப்பினர்? சரி, அவ்வளோதான். கட்சியிலே எதுலையும் கிடையாது, கட்சியிலையும் கிடையாது, அரச பதவியிலையும் கிடையாது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்கள் இவ்வளோ பெரிய டாமினேஷனாக வந்துட்டாங்க, அவங்கள சிக்க வைக்கப்பட வேண்டும். சிக்க வைக்கப்பட்டார். அது நடந்துச்சு, தீர்ப்பு போனாங்க. அப்போ இதே மத்திய தலைமை மீண்டும் எடப்பாடிக்கும் சிறைக்கு அவர்கள் சென்ற பிறகு சிறையிலே இருந்து உள்ளே இருக்கிறார்கள். எடப்பாடிக்கு அவர்களுக்கிடையே ஒரு நட்பை ஏற்படுத்தி மோடி தான் எங்களை வந்து இணைச்சார் அப்படின்னு சொன்னது யார்? ஓ பன்னீர்செல்வம். பஞ்சாயத்து பண்ணி இரட்டை தலைமை உருவாக்குனது இவங்க. எல்லாமே இவங்க தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துக்ளக் குரூப்பு இவங்க எல்லாரும் சேர்ந்து இவர்களை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, வந்தால் நிலை விட்டு விடுவார்கள். பழனிசாமி போன்ற ஒரு பவர்லெஸ் மினிஸ்டர் ஃபார் பவர்னு சொன்ன மாதிரி எந்தவித பவரோ ஏடிஎம்கே ஒரு கரிஸ்மா பர்சனாலிட்டி. அவர்கள் ஒரு ஆளுமை. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 57 அரசியலுக்கு வந்துட்டார். 77 அவர் போட்டியிலிட்டார். 73 மாயத்தேவரோடு நின்று வெற்றி கண்டார். 80 மாபெரும் வெற்றி பெற்றார். 80 6 மாதத்தில் உங்களுக்கு தெரியாது, 80 6 மாதத்தில் 2 சீட்டு பிடிச்சார் எம்பியில். 6 மாதத்தில் 140 சீட்டு 160 சீட்டு பிடிச்சி வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சராக போனார். புரூக்ளின் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிற போது அவர் டிசபிள்டு கண்டிஷன், அவரால் இயலாமை, அவருடைய உடம்பு சிக்கி அந்த நேரத்திலும் களத்திற்கு வராமல் வெற்றி பெற்றார். புரூக்ளினில் 84ல் ஐ வாஸ் இன் தேர். எனக்கு ஒரு சைல்டுஹுட், எனக்கு ஒரு 10 வயசு கூட இருக்க சின்ன பையனா, அப்போ எனக்கு நல்லா தெரியும். 87 டிசம்பர் வரைக்கும் அவர் இறந்து போகிற வரைக்கும் ஒரு கரிஸ்மாவாக இருந்தார். செல்வி ஜெயலலிதா 91, 96 தோல்வி, 98 கோவை விண்குடி பூர வெற்றி, 2001 வெற்றி, 2006 தோல்வி, 2011 21 வரை அவரது ஆட்சி 2 முறை, 16 வெற்றி பெற்றது, 16 அவர் இறந்து போனார். இவ்வளோ பெரிய ஆளுமை. கொஞ்சம் நெஞ்சமான கட்சி இல்லை. 59.68% வாக்களை பெற்றது. என்ன நடந்துச்சு? இந்த அம்மா பதவி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு சின்ன காஃபி வாங்கி கொடுத்தாலே 10 நாள் சொல்லுவாங்க, நான் வறுமையில் இருந்தால் ஒரு காஃபி கொடுத்தீங்கன்னு. எவ்வளோ பெரிய பச்சை துரோகம். ஒரு காஃபி கொடுத்தாலே நன்றியாக இருப்போம், ஒரு 100 ரூபா கொடுத்தாலே நன்றியாக இருக்கும். எந்த குவாலிட்டியும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி, அவரை கட்சியில் சேர்த்து அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது சசிகலா. இதெல்லாம் நீ பல பேருக்கு புரிந்தாலும் சொல்ல மாட்டார். ஓபிஎஸ் சாதாரண ஒரு மனிதர், ஒரு டீ கடை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரை கொண்டு வந்து அம்மா நல்லா அக்கா நல்லா இருப்பார் 3 முறை முதலமைச்சராக்குனது சசிகலா. ஆனா ஓ பன்னீர்செல்வம் நீங்க சொல்லுங்க, மனசாட்சி படி சொல்லுங்க, எவ்வளவு துரோகம்.
கடைசியில் பழனிசாமி செஞ்ச துரோகத்தின் அளவு சொல்கிறேன். நீங்கள் கேட்டது சொல்லி கண்டினியூஷன் முடிச்சிடும். இப்போ ஆரம்பித்து என்ன பிரயோஜனம் நீங்கள் கேட்குறீங்களே? கட்சி ஆரம்பித்து கட்சி 2வது உடைந்து கட்சி அழியப்படும் நேரத்தில் மீண்டாவது ஜெயலலிதாவை கொண்டு வந்து போராட்டம் நடத்தி அவருக்காக சிறையில் சென்று இவரை பதவியில் அமர்த்தி இவரை அழகு பார்த்து வைத்தால் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவருடைய கணவர் ஐயா நடராசன் அவர்கள் இறந்திருக்கிற போது அந்த மரண தூதி கூட யாரையும் சந்திக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இத்தனை நாள் தான் பரோல் கொடுக்கணும். எங்கே கோர்ட்டில் போய் ஆஜராங்க தமிழ்நாடு சார்பாக. அங்கேயே கேட்குறான்னா உங்கள் கட்சியிலேருந்து உங்களை முதலமைச்சராக நீங்களே அவர்களுக்கு எதிராக மாறி கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. நன்றிங்கிற அர்த்தத்துக்கு நொபல் பரிசு ஒன்று கொடுக்கும் என்றால் அது பழனிசாமி தான். அது நான் சொல்லலை, டிடிவி தான் சொன்னார். ஸோ அதான் அந்த கதையில் வர்றேன். ஆக இவ்வளோ பெரிய அநியாயங்களை அவர் செய்து முடித்த பிறகு, இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்களை செய்து முடித்த பிறகு இவர் ஒரு காலமும் வார்த்தையை தொடவில்லை. ஒரு இடத்துல சொன்னார், சசிகலா அவர்களை பற்றி கேட்கும்போது சூரியனை பார்த்து எதையோ குறைக்குதுன்னு கூட நன்றி கெட்டத்தனமாக பேசினார். அப்படி என்றால் சசிகலா அவருக்கு என்ன துரோகம் செஞ்சார்கள்? மனசாட்சி கையில் வச்சு சொல்லுங்க. சசிகலா அவர்களுக்கு என்ன துரோகம் செஞ்சார்கள்? அவர் முக்குளத்தோர்னு சொன்னீங்க, அவர் சாதிக்குள்ளே தன்னை கண்டெயின் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார். எந்த ஜாதிக்கும் அவர் முக்குளத்தோருக்கு அள்ளி கொடுத்தாரா? எல்லா முக்குளத்தோரும் அப்படி தான் இருக்கான். யாரும் சசிகலா வந்தவொன்னா கோடீஸ்வரர்களாக மாறினா, எல்லாரும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு கண்ணியப்படுத்தினாங்க. இஸ்லாமியர்களுக்கு பதவி கொடுத்தாங்க. அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. நாடார்கள் இருந்தாங்க, வன்னியர் இருந்தாங்க, முத்திரையர்கள் இருந்தாங்க, கவுண்டர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் பிரதித்துவம் கொடுத்தார்கள். அன்றைக்கு எல்லாரும் சின்னம்மா அம்மான்னு சொன்னீங்க. இன்றைக்கு கைவிடப்பட்டு அசிங்கமான வார்த்தைகளை அவர்களை பற்றி அவங்க இறந்து ஜெயலலிதாவுடைய கொலை செய்தார் சசிகலா. ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? நத்திங். ஒரு ஆறுமுகம் என்ன கமிஷன், ஆறுமுகசாமி கமிஷன் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் பார்த்துருக்கோம், குடும்பத்தில் பலர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுவாங்க. நல்லா தானே இருந்தாங்க. அம்மாவுக்கு உடலெல்லாம் ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு, ரொம்ப பாதிப்பு. அதை அவங்க தான் உட்காந்து பார்த்ததா அவங்க சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே, எல்லா டாக்டருமே பண்ண என்னடா இப்படிலாம் அரசியல் பண்ணுவாங்கன்னு. விளைவு எந்த சசிகலாவில் யார் முன்னாலும் அவரெல்லாம் ஆர்கே நகரில் சவப்பெட்டியை வச்சு கொண்டு கேவலமான அரசியல் செய்தார்கள். காலம் வந்தது, அப்போதும் பொறுத்திருந்தார்கள். எப்படியாவது அதிமுக ஒருங்கிணையணும் எல்லாரும் கேட்டாங்க. சரி ஒருங்கிணைங்க. சேர்க்கவே இல்லையே, கடைசி வரைக்கும் சேர்க்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும். அதற்கு பிறகுதான் காலத்தின் கோலம். வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நல்லா இருக்கிறத நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணிட்டு வருவோம். ஆனால் எல்லாரும் அவர் பின்னாடி போகிற மாதிரி ஒரு சாமர்த்தியசாலியாக எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு. அந்த சாமர்த்தியம் ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை அப்படின்றது தானே பார்க்க முடியுது. ஓபிஎஸ்க்கு உள்ள விஷயம் வேற. நான் சசிகலா அம்மா தான் சொல்கிறேன். அப்போ சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது வேற இல்லையா சார்? இப்போ 2027 வரைக்கும் அவங்களால தேர்தலே போட்டியிட முடியாது. இந்த முறையும் தேர்தலில் வேற ஒரு அவங்க ஆதரவு தான் தெரிவிக்க முடியுமே தவிர போட்டியிட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தானே இருக்கு. அப்போ அதை எப்படி சரி கட்ட முடியும்? அது என்ன ஒரு அவர்கள் கட்சி இன்னும் ஆரம்பிக்கல. கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட்சியினுடைய கொடி சின்னத்தை சொல்லியிருக்கிறாங்க. கட்சியை பற்றி இனி வரும், இனி நாளை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கட்சி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. கட்சி மேனிஃபெஸ்டோ என்ன, கட்சியினுடைய கொள்கை என்ன, கட்சி கண்டெஸ்ட் பண்ணுமா, அதெல்லாம் இனி அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் ஒரு லெட் இட் பி வெரி நமக்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருந்த பிறகு தான் அதை பற்றி நான் பேச முடியும். ஆனால் சசிகலா அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சது அவங்க யாரை எதிர்க்கிறாங்க? முதலா இருக்கிறது திமுகவுக்கு தான் அது அடிஷனலா சப்போர்ட்டா போகுமே தவிர அது அவர்களுடைய நோக்கம் பெரிய செய்யப்படாதுன்றது தானே. அப்ப அதுக்காக இவர் நீங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது சசிகலாவால், ஆட்சியில் அமர்த்தியது சசிகலாவால், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எல்லாவற்றும் போன பிறகும் இவ்வளவு இழிவாக நடத்திய பிறகும் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய ஆளுமை மறுபடியும் உங்களுக்காக கூஜா தூக்க வேண்டுமா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அவருக்கான ரெப்ரசன்டேஷன் வாழ்க்கை என்பது இறைவன் கொடுக்குற ஒரே முறை தான் இந்த உலகத்தில். அந்த வாழ்க்கையில் அவர்கள் வெந்ததை தின்று விதி வந்தால் சாதல் மேல் அல்ல, நானும் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுவதன் விளைவுதான் அதிகாரமும் கட்சியும் தானே பேசும். அவரால் உருவாக்கப்பட்டவர் தானே டிடிவி தினகரன். அந்த டிடிவி தினகரன் பதர்கள் என்று சொல்கிறாரே, இட்லி சாம்பார் இன்ஸ்டன்ட் இட்லி சாம்பார் என்கிறார்களே, இதெல்லாம் என்ன வார்த்தை? சசிகலாவால் உருவாக்கப்படாதது யாருன்னு சொல்லுங்க. ஓபிஎஸ் நான் சசிகலாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? டிடிவி சொல்ல முடியுமா? பழனிசாமி சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது.
டிடிவி சொல்றாரு சார், பிஜேபி கைடன்ஸ்ல தான் இந்த தேர்தலில் வந்து சந்திச்சு நாங்க அம்மா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வர போறோம். எங்க இருந்து கொண்டு வரீங்க? 11 முறை தோத்திருக்கியப்பா. நான் கேட்குறேன் எம்மா, 2021 மட்டும்தான் 1.5% டிஃபரெண்ட் டிஎம்கேக்கும் உங்களுக்கும். அதுக்கப்புறம் 2018, 2019, அதுக்கப்புறம் உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, அது மாதிரி கிராம பஞ்சாயத்து 18, 19 பார்லிமெண்ட் தொகுதி, அதுக்கப்புறம் 21 சட்டசபை, 24 நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல். எதுலையுமே நீ ஜெயிக்கலையே. திரு பழனிசாமி ஜெயிக்கவே இல்லையே. அவர் ஜெயிக்காம 11 முறை தோல்வி கண்டு கடைசியில் ஈரோட்டில் கண்டஸ்ட் ஒரு ரிலக்டன்ட் பொலிட்டீஷியனாக மாறினார். ஒரு என்ன சொல்கிறது தமிழில், ஒரு தயக்கத்துக்குரிய ஒரு பொலிட்டீஷியனாக மாறினார். அவர் வந்து கண்டஸ்ட் பண்ணலை. 11 முறை கட்சியை கீழப்படுத்தி 3வது இடத்துல கொண்டு வந்து நாகர்கோயிலில் 5000 ஓட்டு வாங்கின கட்சி அது ஏடிஎம்கே. நான் ஒரு பத்திரிகைக்காரன், நான் ஏடிஎம்கே மெம்பர் அல்ல, நான் ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகைக்காரர். பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன், பல ஆயிரம் மேடைகளில் பேசியிருக்கேன். ஒரு அரசியல் அதிகாரம் என்றால் என்ன? வெற்றி மட்டும்தான் பேசும். எம்ஜிஆர் இருக்கும்போது 10 வருஷம் தோல்வி. கடைசியில் கருணாநிதி என்ன சொன்னா தெரியுமா? தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போடுங்கள், நான் கட்டுமரமாக அதில் மிதப்பேன், அதில் ஏறி தமிழர்களாக நீங்கள் பயணம் செய்யலாம். கருணாநிதி. ஏன்? அதிகாரத்துக்கான தொழில். 40 வருஷம் என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன், ஆட்சியை கொடுத்து விடுங்கள், அவர் வருகிற போது நான் திருப்பி கொடுக்குறேன். முத்தமிழ் அறிஞர்னு சொன்னவர் கடைசியில் அதிகாரத்துக்காக ஏங்கின நிலை தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதிகாரம் இன்னைக்கு மோடி பேசிக்கிட்டு இருக்காருன்னா அதிகாரம் இல்லாமல் அமித்ஷாவை யாராவது சொல்ல முடியுமா? மோடி பேச முடியுமா? அதிகாரம்தான் பேசும். சசிகலா அவர்கள் வெற்றியை பெற முடியுமா? அரசியல்ல வெற்றி தானே பிரதானம். ஏன் பெற முடியாதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அவருடைய அடுத்த டிடிவி அவர்கள் பாத்தீங்கன்னா 2021 போட்டியிட்டு இடைத்தேர்தல்கள்ல இருந்து எல்லா தேர்தல்களையும் தன்னுடைய பிரசன்ஸை நிலைநாட்டிட்டு இருக்காரு. நிலைநாட்டி இருக்காரு. கரெக்ட் தான். அவர் வந்து தற்கொலை பண்ணுவதற்கு சமம் சொன்னாரு, நேத்தானே சொன்னாரு. அப்போ வந்து அந்த மக்கள் எப்படி எடுப்பாங்க? தென் மாவட்டங்கள்ல ஒரு வலுவான சக்தி 70 தொகுதிகளில் இன்னைக்கு வலுவாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிக் ரோல் பண்ண போறாங்க. நீங்க பாருங்க. ஸோ வெயிட்டிங், நம்ம வெயிட் பண்ணுவோம். வி ஹவ் பின் வெயிட்டிங். வாட் வில் ஹேப்பன் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. நமக்கு என்ன நடக்கும் இன்றைக்கு நாளைங்கிறதெல்லாம் வி கான் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அவர்கள் ஒரு பெரும் சக்தியாக அந்த இயக்கம் மாறும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட இப்போ வந்து ஆதாரம் இல்லை. கொடியை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நானும் சமயத்தில் பேச தானே போகிறேன். நீங்கள் என்ன கூப்பிட தானே போறீங்க, நான் மறுக்க போகிறதும் இல்லையே. கண்டிப்பாக சார். சசிகலா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா.